ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, டிக்கர்ஷன் கொதிச்சுட்டு இருக்குங்களா? ஆமாம் அப்படின்னு ரெண்டாவது தாட்டி சூடு பண்ணிட்டுருக்கிறேன். பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து சட்டி வச்சுருக்கிறேன். சிலிண்டர் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு சட்டையை திருப்பி விட்டு உட்காந்துக்கிறேன். டிக்கர்ஷனு காலையிலே ஒரு டம்ளர் போட்டு பூஜைக்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் தேய்க்கிறது, செடி என்னென்ன பண்ணிட்டுருக்குறாங்க, எத்தனை செடியில் பூவு எப்படி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். அவங்க வேலையும் முடிஞ்சது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது முறை டிக்கர்ஷன் குடிக்கிறதுக்கோசரம் சூடு பண்ணிவிட்டு ஒரு காய் பொரியல் தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை அடுப்பு பற்ற வச்சு விட்டுருக்குறேன். இப்போ இது வச்ச உடனே இவங்க மறைஞ்சிட்டாங்க. அங்கிட்ட நம்ம சட்டி பாத்திரத்துக்கிட்ட போயிடலாம். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க பாருங்கள். டிக்கர்ஷன் குடிச்சிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே நெய் இதில் இந்த எண்ணெயில் நெய் ஊற்றி வச்சுருப்பேன். பொரியலுக்கு தான் சட்டி காய்ட்டும். வரமிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம். பீட்ரூட்டு ஒரே ஒரு அது என்னென்னா பீர்க்கங்காய் சின்னதாக ஒன்று இருந்துச்சு. சரி, அது வச்சாவும் காஞ்சிடும், வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் தாளிச்சிக்கலாம். காயோட போட்டு இன்றைக்கி வந்து என்னடா அதிசயமாக பொரியல் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா சாப்பாடு வச்சுட்டு எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். பீட்ரூட்டில் நம்ம பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றினா பாருங்களேன், சிலக்காய் பீட்ரூட்டு, இப்போ பீர்க்காய், வெண்டைக்காய்க்கெல்லாம் தெரிஞ்சுக்காது. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலையும் வெண்டைக்காயில் எண்ணெய் இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதே உருளைக்கிழங்கு, இப்போ வந்து பீட்ரூட்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினாலையும் அதில் அப்படியே வந்து பார்த்திங்களான்னா லாஸ்ட்டில் வந்து அந்த எண்ணெய் கசந்துகிட்டே இருக்கும். அந்த காயோட சேர்ந்து வதத்துன்ட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் இருந்தாலும் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்ற போகிறதில்ல, இதே அதிகம்தான். நீங்கள் பார்த்திங்களான்னா அதிகம்தான். ஏன்னா காய் வந்து நல்லா பீட்ரூட்டு ஒரே ஒரு காய் தாங்க, 32 ரூபா ஒரு காய். இவ்வளோ பெருசு, இவ்வளோ சீவுனா இவ்வளோ வந்தது, இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த சைஸை பார்த்தோம்னா இது தொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, சீவனதுக்கப்புறம் இவ்வளோ வந்துடுது. 30 ரூபா. விலையெல்லாம் தாறுமாறா ஏறி இருக்குது. அதனால எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இங்கிட்டு வேலையை பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அது மூணுமே எப்போவுமே கடுகு ஜீரகத்தில் வந்து நான் கடுகில் வந்து சீரகமாக போட்டு வச்சுருப்பேன். சட்னி தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த இது தேவைன்னு சொல்லிட்டு நைட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன்.
அது நைட்டே வந்து தண்ணியில் போட்டு அலசி கொத்தமல்லி தழை கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். அதை தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்குவேன். கருவேப்பிலையும் போட்டுடலாம். பார்த்தீங்களா, போட்ட உடனே எங்கே வராங்க. இந்த வரமிளகா 3 வரமிளகா கிள்ளி போட்டுடலாம். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தாங்க, வெறும் சாதம் இல்லை இது குழம்பு இருக்குது. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை பூண்டு இதில் வந்து பொரியலில் பூண்டு தட்டி போடலாம், நல்லா இருக்கும். இப்போ பொரியலுக்கு வந்து பூண்டும் போட போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பூண்டில் வந்து குழம்புல பூண்டு நிறைய போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். அதனால் வந்து பொரியலுக்கு வந்து இதுக்கு பூண்டு போட போகிறதில்ல. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். 4 ஸ்பூனு மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்ப, வரமிளகா போட்டும்ப, மஞ்சத்தூள் போட்டும்ப, கருவேப்பிலை போட்டும்ப, வெங்காயம் கட் பண்ணி போட்டேன், காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்து கொட்டி உப்பு போட்டு மூடி வச்சுட்டா ஒரு ஆவியில் வெந்துரு போகுது. அவ்வளோதான் இன்றைக்கு ஒரு சிம்பிளான சமையல் தான். ஆனால் இருந்தாலும் ஆரோக்கியமான சமையல் நான் செய்கிறது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும். என்னோடய சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நான் மெயினாக வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நான் வந்துட்டும், ஏன்னா தனியாக இருக்கிறவங்களாகட்டும் கூட்டத்தோடு இருக்கிறவங்களாகட்டும் எதுக்குமே நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஏன் காய் இவ்வளோ போட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஐட்டமே நிறையா எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு ஏஜ் ஆக வயசாக இந்த பருப்பு ஐட்டங்கள் காய் எவ்வளோ வேணுனாலும் சாப்பிட்லாம். பருப்பு பட்டாணி ஐட்டங்களில் சில ஐட்டம் எடுத்துக்கலாம், சிலது வந்து இந்த பீன்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். மற்ற வகை பட்டாணி பருப்பு வகை மாதிரி வர்றதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு வாரத்தில் ஒரு முறை எடுக்கலாம். பாசிப்பருப்பு நிறைய எடுக்கலாம். பாசி பயிர் வந்து நிறையா அதெல்லாம் எடுத்துக்கலாம், கடைஞ்சிக்கலாம். அது வந்து நம்ம வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சு நல்லா மிளகு போட்டு நல்லா ரசம் வச்சுட்டோம்லான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு கல் உப்பு தாங்க போடலாம். இதே அதிகம்னு நினைக்கிறேன். காயெல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த கல் உப்பு நமக்கு அதிகமான மாதிரி ஆகிடும். காய் வந்து நல்லா எழுதிட்டுங்க. அதை மூடி வச்சிடலாம். இந்த சட்டி வச்சு சமைக்கிறது தாங்க. இது மூடி வச்சுட்டு காய் கொஞ்சம் வேகட்டுங்க. காய் பார்த்துடலாங்க. கிலோ எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கஞ்சிங்க, இந்த கஞ்சி வடிச்சு கஞ்சி. இதில் வந்து நான்
இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த வடிச்சு கஞ்சியில் சாப்பாடு அதில் ஏன் இந்த மாதிரி இதாக இருக்குன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. இப்போ அந்த வடிச்சு கஞ்சியில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரே ஒரு டம்ளர் வந்து ஒரு பாருங்க, அது வேக வேக எவ்வளோ கம்மி ஆகுதுன்னு பாருங்களேன். ராகிங்க ஒரு இந்த இதில் வந்து ஒரு முக்கால், ஏன்னா எல்லா பொருளுமே கோதுமை மாவில் அரிசி மாவில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தொட்டங்குச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். டப்பா ஏதாவது இருக்கிறதுல எல்லாம் புளி கரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சின்ன சின்ன பாத்திரத்தில் என்ன இதில் ஒரு முக்கால்வாசி இருக்குங்க. முக்கால்வாசி கூட இல்லை, கம்மியாக இருக்குது. ராகி ஒண்டி தானே, தம்பி சாப்பிட மாட்டான், இருந்தாலே அவனுக்கு 2 தோசை ஊற்றலாம். இதுவே ரொம்ப அதிகமாகும். இதில் வந்து ஒரு அரை இது வச்சுக்காங்கள, முக்காவுக்கும் கம்மி ராகி. அரிசி எடுத்துக்கிறேங்க. இதே புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி. இது முக்கால்வாசி இருக்குங்களா, கடலதாட்டு மாதிரி. அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து ஒரு 50 கிராமு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு கழுவி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு போயிடுவேன். இந்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ வடிசி கஞ்சியில் வந்து 1 கப்பு, இப்போ இந்த தொட்டங்குச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த தொட்டங்குச்சியில் ஒரு தொட்டங்குச்சி, அந்த கப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே போட்டிருக்கிற தொட்டங்குச்சி. அதில் வந்து இந்த கஞ்சி வடிச்சு கஞ்சி, அதில் சாதம் கலக்கல, கஞ்சி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நைட்டு வந்து அந்த சாதத்தை நான் வடிச்சிட்டு அந்த 1 கப்பு கரண்டி போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த சாதம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு மீதி சாதத்தை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நேற்று காலையில் வந்து புளியோதரை கலர்னேன், இங்கே பாப்பாங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்கிறத கொடுத்துட்டேன். நைட் வந்து கொஞ்சோண்டு குழம்பு வச்சு, அந்த குழம்பு வச்சு கொஞ்சோண்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பாடு வச்சேன். சாப்பாடு வடிக்கிறதுல நீங்கள்லாம் இன்னொரு மெத்தட், குழந்தைங்க வந்து சாப்பிடணும். வெறும் சாப்பிட்டே நம்ம குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுக்குறோம்னா பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து வேணுமெண்டா ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2-3 கொத்து, நான் ஒரு 4-5 கொத்து போட்டேன். 3 கொத்து 4 கொத்து கருவேப்பிலை. நம்ம எத்தனை பேருக்கு சாப்பாடு வடிக்கிறோம் அப்படின்றதுல சாப்பாடு வெந்து கொஞ்சம் வடிக்கிற ஸ்டேஜுக்கு, முக்கால் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா சாப்பாடு வெந்து, அந்த டைமில் கருவேப்பிலை கொத்தோட ஒரு 4-5 இருக்கிறத அப்படியே கொத்தோடாவே போட்டுருங்க. போட்டு ஒரு ஆவி வச்சு வேக வச்சுருக்கேன். கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை எது இருந்தாலும் போடுங்க. போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரசம் சாதம்னாலும் வேணும்னு சொல்லிட்டு அப்பளம் மட்டும் இருந்தால் சரி, இல்லை ஊறுகாய் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைங்க, வெறும் ரசம் தான் இருக்குனாலும் சரி, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து நைட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு, இதெல்லாம் பெருசாக வந்து நம்ம இது பண்ணல, டக்குன்னு என்ன பண்ணேன், சாப்பாடு வெந்துகிட்டே இருக்கும்போது ஏதாவது நமக்கு
இந்த குழம்புக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே கொஞ்சம் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன், ஒரு 3 கருவேப்பிலை அப்படியே கொத்தோடு அப்படியே கழுவி அப்படியே அந்த அரிசி வேக்கிறதுல அதாவது வடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னா இருக்கும்போது போட்டு ஒரு கொதி விட்ட உடனே வடிச்சிட்டு அந்த கஞ்சி இருக்கும் பாருங்கள், மனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சாப்பாடே 1 கப் சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டேன் கப்பில். அவ்வளோ கஞ்சி பாதி கஞ்சி குடிச்சிருப்பேன் நைட்டு. டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ மனமாக இருந்தது. நம்ம வடித்து சாப்பிட்றதுல நமக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது கொஞ்சம் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எடுத்துட்டேன் அந்த சாதம் தாங்க. இன்னுமே இப்போ நான் அதை சும்மா வச்சு லைட்டாக நம்ம சூடு பண்ண உடனே அதில் ஒரு வேறு தண்ணி மாதிரி வரும் இல்லைங்களா, அது இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த ட்ரை பண்ணுவேன். அவ்வளோ வாசம். இது பாருங்கள், காய் சும்மா கம்மன்னு தூக்குது. ஒன்றுமே போடல, வெங்காயம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் அப்பா அவ்வளோ அழகாக இருக்குது. இதை போட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். இன்றைக்கி காய் தான் மெயினாக. இனிமேல் வந்து கொஞ்சம் காய் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றையிலேருந்து முடிவு எடுத்துருக்கேன். காய் எப்போவுமே நான் தான் சாப்பிடுவேன் எல்லாம் செஞ்சாலையும். இந்த மாதிரி இப்போ இந்த ராகி அரிசி அந்த தொட்டாங்குச்சியில் 1 கப்பு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்குது. அதில் 1 கப்பு எடுத்து இப்போ அந்த கஞ்சியில் வந்து கொஞ்சோண்டு கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு கரைச்சி வச்சுருவேன். இதை ஊற வச்சுட்டு போயிடுவேன். நைட்டு வந்து இதை மிக்சியில் போட்டு கொரப்பாக, ஏன்னா அது கொஞ்சம் நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதனால் இதை வந்து இட்லி ஊற்றினா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ராகியும் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கொரப்பாக இருக்கணும். இதை வந்து நைட்டுக்கு வந்து என்ன செய்வேன், ஒரு கொரப்பாக ஊட்டி அந்த மாவோட கலக்கிடுவேன். கலக்கிட்டு இட்லி ஊற்றுறதா இருந்தாலையும் ஒரு 4 இட்லி ஊற்றிக்குவேன். இல்லையா தோசை ஊற்றுறதா இருந்தாலையும் ஒரு 3 இல்லை 2 தோசை ஊற்றிக்குவேன். நைட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி வந்து நம்ம அது தனியாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். அரிசி மாவு, இட்லி மாவு, கம்பு மாவு, ராகி மாவு, சோள மாவுன்றத விட குழந்தைங்க அதெல்லாம் சில குழந்தைங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல இல்லைங்களா, அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழந்தைங்க சங்கடப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி அரிசியோடு சேர்ந்து கலக்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, இந்த சிறுதானியங்களெல்லாம் கொஞ்சம் கலக்கி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும் சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்து, அதே மாதிரி சாப்பாடு வந்து நம்ம தக்காளி சாதம் இப்போ தொக்கு செய்கிறோம் பாருங்கள். இந்த அரிசிக்கு ராகி கழுவுற தண்ணி திருப்பி விட்டுருக்குறேன். தொக்கு செய்கிறதுக்கு தக்காளி தொக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, டக்குன்னு இப்போ நம்ம அதை செஞ்சு இதை செஞ்சு செய்யணும் அப்படின்னும்போது, குழந்தைங்களுக்கு எதாவது நம்ம செய்யணுன்னும் போது டக்குன்னு வந்து நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணும்போது, சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போதே புதினா இருந்தால் ஒரு கொத்து போட்டு, புதினாவும் இது 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதோட அப்படியே சாப்பாடோட வடிக்கிற ஸ்ட்ரைட்டில் கொஞ்சோண்டு போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எக் ரைஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, டக்குன்னு தக்காளி சாதம் இந்த மாதிரி அது எல்லாமே போட்டு நம்ம இப்போ வணக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லைன்றவங்க அரிசி வேகும் போதே அதை போட்டு அந்த கஞ்சியை வடிச்சோம்லான்னா நம்மளும் குடிச்சிக்கலாம். குக்கர் வைக்கிறவங்கெல்லாம் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். தக்காளி வணக்கி விட்டு அப்படியே சாப்பிட்டு எடுத்து தம் பிரியாணி மாதிரி அப்படியே போட்டு மூடி ஒரு கிண்டு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வெஜ்ஜி பிரியாணி செய்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே காயில் போட்டு வணக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வெஜ்ஜி செய்யும்போது இந்த சாப்பாட்டில் போட்டு நீங்கள் செஞ்சு அப்படியே கிளறி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கூட எனக்கு அதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த காய் நிறைவாக செஞ்சுருக்குறேங்க. கிராமத்துல எல்லாம் வந்து நம்ம தேங்காய் அவசியமாக போடணும்னு சொல்லிட்டெல்லாம் யாரும் போடுறதில்ல. பாருங்கள், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சா காய், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே போனால் எண்ணெய் தான் மிதக்கும். கேரட்டு,
பீட்ரூட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா கூட அவ்வளோ எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட வேலை தன்மையை அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான மெத்தடு தாங்க. நீங்கள் சாதம் செய்கிறவங்க, குழந்தைங்களுக்கு நெய் சாதம் ஊட்டுறவங்க மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை சாதம் வடிக்கும் போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். அந்த வடித்து கஞ்சியை நீங்கள் காலையில் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நைட்டு சில பேருக்கு வந்து நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டே பழகிடுது, ரசம் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு அது செஞ்சு அந்த கஞ்சி குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறவங்களா இல்லை ஆமாம் ஆமான்றவங்க தான் நல்ல சாப்பாடை பற்றி நல்ல மனப்பூர்ணமாக அந்த உணவுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, அந்த டேஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை எல்லாருமே சாய்பாபா கோயில் போகிறவங்க, வீட்டில் இருந்து சாமி கும்பிட்றவங்க என்னதான் சோம்பேறித்தனமாக. ஆனால் ஒன்று மட்டும் நிற்காங்க, சோம்பேறித்தனம்னு இல்லை, நான் எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுங்கனாலும் கும்பிட்ருவேன். எனக்கு அந்த மாதிரி பல காலமாக நான் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். சில விஷயத்தில் மனசு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவானே தவிர, ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு நீங்கள் சாமிக்கு வழிபாடு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னாலே அது செய்வுங்க மனப்பூர்வமாக. அது நானே சொல்லிக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு குணங்கள் இருக்குது. நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக யாராவது இந்த வீடியோ உண்மையிலேயே பார்க்குறவங்க இருந்துச்சுன்னா காளிக்க சித்தர் மந்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் உச்சரிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நாளுக்கு நாளாக உங்களுக்கே தெரியும். அந்த மாற்றங்கள் வந்து நம்ம எதுக்காக அந்த பிரார்த்தனை வைக்கிறோம்ப, எதுக்காக வந்து நம்ம அந்த வேண்டுதலை அந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறோம்ப அப்படின்னு சொல்கிறது, அந்த பலன்கள் வந்து 100% உங்களுக்கு அப்படியே. இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபா சாமியை நான் பல வருஷங்கள் கல்கி பகவான் சாய்பாபா சாமியை தான் நான் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப தீவிரமாக அதில் உழுகாமல் அப்படியே என் மனசுக்கு நான் உண்மையாகவே கடவுளுங்கிட்ட இருக்கிறேன். அதனால் நான் என்னால் வேஷமெல்லாம் போட முடியாதுங்க. அதுக்கு ஒரு போர்வு போத்தவெல்லாம் முடியாது என்னால். ஏன்னா அது போர்வு போத்துற பழக்கம் எப்போவுமே என்கிட்ட இருந்ததில்லை. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். கூட கடவுளும் இப்படி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருக்கிற என்னோடய குழந்தைங்க நண்பர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் வந்து வழிபட்டு வரேன். காளிக்க சித்தர் மந்திரத்தை நான் இப்போ சமீபத்தில் இருந்து அந்த தம்பி சொன்னதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. ஏன்னா எனக்குள்ளே வந்து 1000 கேள்விகள், இந்த சாமி ஆடுறது, அது சொல்கிறது, இது சொல்கிறது, அதெல்லாமே நான் எந்த இடத்துக்கு போனாலும் கேள்வி கேட்பேன். எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த போராட்டம் பாருங்க எவ்வளோ எண்ணெய் ஓடிட்டு இருக்கு. இதில் தெரியுதுங்களா, கசகசூக்கிற மாதிரி அதுதான். இப்போ பாத்திரத்துலேயே அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோங்களோ அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து ஆறுதலாகவும் நல்ல மன நிம்மதியாகவும் இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சதும் அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அது உண்மை, கண்டிப்பாக நடந்துட்டு இருக்குது. பெரிய ஒரு சக்தியில் வந்து நான் முடித்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு இன்றைக்குமே நான் வந்து சொல்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்து மன திருப்தியாக இருக்குது. காளிக்க மந்திரம் சொல்கிறது நான் அந்த டைமில் வந்து நான் மந்திரம் சொல்கிற டைமில் வந்து நான் வீடியோ எடுக்கலை, இன்னும் அந்த மாதிரி எடுக்கலை. நைட்டில் ஏன்னா அந்த தம்பி சொல்கிறாரு இல்லைங்களா, மிட் நைட்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக அவர் வரும்போது நமக்குள்ளே ஒரு பயங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைங்க. 100% அவர் சொல்கிறது உண்மை. காளிக்க மந்திரத்தில் வந்து அவங்க நம்மக்கிட்ட ஏன்னா இது வந்து நான் இப்போ அனுபவிச்சது இல்லைங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இருந்தே நான் வந்து கல்கி பகவானோட தீவிர குழந்தை. ஆனால் அவரோட மந்திரத்தை இந்த மாதிரி காலையில் 4 to 6 சொல்லும்போதும் அவங்க நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்க. ஆனால் அந்த அம்மா வருவாங்க, குழந்தை வடிவத்தில் தான் வருவாங்க. ஐயா வரும்போது நமக்கு ஏதோ பூமியே நம்ம கீழே பாதாளத்தில் போகிற மாதிரி பூமி நடுங்கிற மாதிரி இருக்கும் அவர் வந்து பக்கம் நிற்கும்போது. அந்த ஏன்னா விஸ்வரூப தர்ஷனன்றது அப்படி தானே, அந்த மாதிரி நமக்கு ஆகிடும்.
அதே மாதிரி தான் இவர் கேலக்கா சித்தர் வரும்போதும் நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நடுக்கம் வருது. அது உண்மையிலே நான் வந்து உணர்ந்தேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப சிரமம். டக்குன்னு வந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து நிற்கும் போது அந்த பூமியெல்லாம் அதிர்ற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வந்தது. என் உடம்பெல்லாம் நடுக்கம் வர்ற மாதிரி டக்குன்னு வந்து எனக்கு பயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எனக்கு காட்சி அளிக்கிறீங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த நடுக்கம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறதாவே அப்படியே நம்மளை அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம தோள்பட்டையை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும். அப்போ டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு நான் கண்ணை முழிச்சிட்டு மந்திரங்கள் சொல்லுவேன். ஏன்னா இனிமேல் வந்து நான் அந்த வீடியோ இருக்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா கரெக்டாக நான் அந்த பொசிஷனில் உட்காடுறேன்னா மந்திரம் உழுகுதா, இதெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்கு வந்து கடவுள் செய்கிறத வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒரு நிரூபிக்கிற மாதிரி அவரே நம்ம சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம மனப்பூர்ணமாக நம்மக்கிட்ட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி அதை உச்சரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே தைரியமாக சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பெருசாக கேட்கலாம், என்னங்க நடந்துச்சு ஏதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்துச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து. ஏன்னா நான் வச்சிருக்கிறது தம்பி சொல்கிற மாதிரி பெரிய ஒரு கோரிக்கை. அது வந்து நான் ஒரு இது அடுத்தவங்களும் பறிக்க போகிறதில்ல, அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்கவும் போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருந்தது நம்மக்கிட்ட இருந்து இது ரொம்ப நேரம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு இருக்கிறத எல்லாமே எதுனாலன்னு தெரியல, நம்ம கர்மான்றது எல்லாம் 100% உண்மைதாங்க. அது நமக்கு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது எல்லாமே நம்மளை தேடி வரும்போது நம்ம வந்து இல்லை, அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கடவுள் வந்து எல்லாமே நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா, நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரை பற்றி கல்கி பகவானை பற்றி நம்ம குலதெய்வத்தை பற்றி அதே மாதிரி குலதெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வழிபட்டு வராங்க. வழிபடாமல் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வழிபட்டுவாங்க. நமக்கு பெருசாக நமக்கு நம்ம நினைக்கிறத வந்து அப்படியே டப்புன்னு மேலே விழுந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. ஏன்னா நம்ம கொஞ்சம் எவ்வளோ தூரம் நம்மளை வந்து இந்த படைப்புக்கு கொண்டு வந்து விட்டாரா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மேலே நோக்கி மறுபடியும் நமக்கு கொடுத்து அது கீழே தள்ளி மறுபடியும் அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து மறுபடியும் கொண்டு வராருன்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்மளோட குலதெய்வன்றது நம்ம கூடவே இருந்துட்டு இருக்காங்க. என்றைக்குமே நம்மளை கைவிட்டதில்லை. அது தீய சக்தி மூலிமா அது நிறைய பேர் செஞ்சு அவர் நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து குழந்தைங்களாகட்டும் மற்றவங்கள உறவு முறைகளை எப்படி பிரிக்கிறாங்களோ நம்மளை விட்டு, அதே மாதிரி தான் அந்த கடவுளும் நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு தீய சக்திகளை ஒவ்வொருத்தர் மூலிமா அந்த கிரகங்கள் நமக்கு சரியில்லைங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் நமக்குள்ளே வருவார். அவங்களுக்கு கடவுளுங்களுக்கே படைப்பை படைத்த அந்த கடவுளுக்கே வந்து அவலங்கள் இருக்குன்னா ஐயனே போயிட்டு அம்மையக்கிட்ட போயிட்டு அம்மா தச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி நின்னாங்க. நம்மெல்லாம் ஏமாத்துறோங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தூஸ். அது உண்மையிலே எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இஷ்ட தெய்வங்களை வேண்டுங்க, நல்லபடியாக நடக்கும். நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வந்து அன்றாட நின்ன இடத்துல இருந்து நம்ம என்ன உச்சரிக்கணுமோ மனசுக்கு என்ன தோணுதோ அதை உச்சரிச்சுட்டு வழிபட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு இஷ்ட தெய்வம். இப்போ வந்து நான் கேலக்கா சித்தர் மந்திரத்தை பற்றி சொன்னேன். அந்த மந்திரங்களை வந்து கண்டிப்பாக உங்களோட நன்மைக்கொசரம் நம்ம நன்மைக்கொசரம் அவர் நம்ம கூடவே வழி நடத்துறதுக்கு வருவார், இருக்கார், உணர வைப்பார், நம்ம கூட இருப்பார். நம்ம செயல்களிலையும் அவர் கலந்து ஈடுபடுவார். வேறு யாரும் இல்லைங்க, பள்ளிமலை முருகப்பெருமான் தான். அவரோட குழந்தைங்க தான் நம்ம. அவரோட செயல்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறவர். அவரை கடவுள் படைத்த அந்த எம்பெருமான் முருகனை படைத்தவரை தான். அந்த முருகப்பெருமான் வழியில் போயிட்டு இருக்கிறவங்க தான் கேலக்கா சித்தர். அவர் மூலிமா வந்தவர் தான் கேலக்கா சித்தர். இது வந்து 100% உண்மை. கண்டிப்பாக எல்லாருமே வழிபடுங்க. நன்மைகளை எல்லாருக்கும் நடக்கட்டும். இன்றைக்கி வந்து நமக்கு வியாழக்கிழமை
எல்லாருமே சாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு நன்றாக கேட்டதே நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனசுக்குள்ளே 1008 கஷ்டங்கள் இருக்க எல்லாருக்கிட்டையும் தாங்க இருக்குது. இல்லைன்ற மனிதனே இருக்க முடியாத உலகத்தில் எல்லா உயிர்கள் மூலியமாகவும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருது. நன்றாக நடக்கும், நன்றாக நடக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். பாய் மக்களே.